ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் பேசலாமா? எஸ், அதுக்கு முன்னாடி ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ. நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஹாலிடேஸ் எல்லாம். பொங்கல் வாழ்த்துக்கள். சேனலையும் நாங்கள் கம்யூனிட்டியில் போட்டோம். வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி. ரைட், ஹாப்பி பொங்கல். இன்னும் 2 நாள் லீவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம வீடியோ பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், விஷயத்துக்கு போகலாம். என்ன பேச போகிற பற்றி திடீர்னு ஐபிஎல் பற்றி அப்படிங்கிறீங்களா? மை பிளேயிங் 11 போட்டேன். இந்தியா 11 வர்சஸ் இங்கிலாந்து. நேற்று இங்கிலாண்டை பற்றியும் பேசியிருக்கோம். ஸ்ட்ராங் டீம், அவங்ககிட்ட ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸியில் இருந்தால் G20ன்னு பார்க்காதவங்க போய் பாருங்கள். சென்னையில் வர மேட்ச் 25ஆந்தேதி, அதெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். சரி, ஐபிஎல்ல பேசுவோமே. சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸு, ஆர்சிபி இவங்கெல்லாம் பேசிட்டோம். பஞ்சாப் கிங்ஸை பேசலான்னு. ஏன்னா ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்க, அதை பற்றி பேசணும். நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஷ்ரேயஸ் ஐயரை கேப்டன் ஆக்கியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு. அதுவும் ஹிஸ்ட்ரின்னு, அது இல்லை ஹிஸ்ட்ரி இவர் 17th கேப்டன், 16th 17th தெரில இந்த டீமுக்கு. அத்தனை கேப்டன் வந்துட்டாங்க இவங்களுக்கு. இவர் வந்து 26 கோடி 75 லட்சத்துக்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். செகண்ட் ஹையஸ்ட் பிட்டுங்க ஷ்ரேயஸ் ஐயர். இட்ஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன், நோ டவுட் அட் ஆல். நடுவில் இன்ஜுரி இருந்தனால இந்தியன் டீமில் இன் அவுட்னு இருந்தார். செகண்ட் ஹையஸ்ட் பிட் ஃபர்ஸ்ட் யார் தான் தெரிஞ்சிருக்குமா? ரிஷப் பந்த், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்டு. இவங்க 16 கேப்டன் இருக்காங்கன்னீங்களா. கப்பு ஜெயிக்காது காரணமும் அதுவும் நான் சொல்லுவேன். நான் இவங்க ஆர்சிபிக்கெலாம் நிறைய ஒத்துமை இருக்குது. இஷ்டத்துக்கு பிளேயர் எடுத்து வச்சுக்கிறது, ரிலீஸ் பண்ணுறது, ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு இன்னும் ஃபேன் பேஸ் ஸ்ட்ராங்காகவும் பிளேயர் பேஸ் ஸ்ட்ராங்காகவும். கோச்சே எத்தனை பேர் லேப்டாப் கும்பலை எடுத்துன்னு வந்தார். நிறைய பேர் எடுத்து டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. போட்டு ப்ரோக்ராம்லாம் போட்டு ஃபீட் பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் வாட் யூ டூ இந்த கிரவுண்ட் மேட்டர்ஸ், இன்ஸ்டிங் டெசிஷன் எடுக்கணும் இல்லையா? எனிவே, இந்த ஆர்சிபிக்கு இவங்களுக்கு ஒரு ஒத்துமை இருக்குது. இவங்க கப்பு ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக நான் சொன்ன மாதிரி. ஹர்ஷல் பட்டேல் இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்னன்னு கேட்பீங்க. இந்த ஹர்ஷல் பட்டேல் போன சீசன் பஞ்சாப் கிங்ஸுக்கு 24 விக்கெட் எடுத்தார், பர்பிள் கேப் ஹோல்டர். நான் எப்போதும் சொல்கிறது, பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். பவுலர்ஸ் தான் உங்களுக்கு டோர்னமெண்ட் ஜெயிக்க வைக்க முடியும். செமிஃபைனல் ஃபைனல் பாருங்கள், மிச்சல் ஸ்டார்க் தான் மேன் ஆஃப் த மேட்ச் போன சீசன். சரி, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கு ஆர்சிபிக்கு என்ன சம்பந்தம்? இதே தவறு தான் அவங்களும் பண்ணாங்க. எப்போது 2021 இவருக்கு பர்பிள் கேப் ஹர்ஷல் பட்டேல் 32 விக்கெட்டு. ஸோ இப்படி பவுலர்ஸ் நல்ல பவுலர்ஸ் ரிலீஸ் பண்ணி சால் அமைச்சதே தப்புன்னு நம்மளால் ஆர்சிபி. எனிவே, ஆர்சிபி பக்கம் போகிறப்ப இது பஞ்சாப் கிங்ஸ் வீடியோவில். எஸ், ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ் நான் விட்டு எப்படி தான் ஆகும். எனிவே, சில ரெக்கார்ட் சொல்லிட்டே போகிறேன் கடகடன்னு இவரை பற்றி. நம்ம ஷ்ரேயஸ் ஐயர் அண்ட் 4th பிளேயர் டு கேப்டன் 3 டிஃப்ரெண்ட் டீமு கேப்டன். இந்த 4வது பிளேயர் இவர். ஃபஸ்ட்டு இந்தியன், இது ரெக்கார்டு வேறு. 3 டிஃப்ரெண்ட் டீமு. யார் அந்த முதல்ல 3 பேர் சொல்கிறேன். குமார் சங்ககாரா பஞ்சாப் கிங்ஸுக்கு கேப்டனாக இருந்தார் 2010. அப்புறம் டெக்கன் சார்ஜர்ஸுக்கு 2012. அப்புறம் SRHக்கு 2013 ஆச்சா. 2வது மயில ஜெயவர்தனே, அவர் பஞ்சாப் கிங்ஸ் ஒரே ஒரு மேட்ச் 2010. டெல்லி டேர் டெவில்ஸ் 2013. அப்புறம் கொச்சி டஸ்கர் 2011. இது மயிலா ஜெயவர்தனே. அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்டாண்ட்ஸில் நிற்பார். 5th ஸ்டம்பில் நின்று கிளிக் பண்ணுவார். அப்பயும் போல்ட் பண்ண முடியாது நிறைய போலரால். பூனே வாரியர்ஸுக்கு வந்து 2012 நினைக்கிறேன். அப்புறம் ரைசிங் பூனே ஜாயிண்ட் 2017 தோனிட்டு வந்து டேக் ஓவர் பண்ணார். அது வேறு பெரிய விஷயமா போச்சு அப்போது. அப்புறம் ராஜஸ்தான் ராயலில் 2014 அண்ட் 2020 27 மேட்ச் லீட் பண்ணியிருக்காரு. 3 ஆச்சா. இவங்க எல்லாமே ஓவர்சீஸ் பிளேயர். இவர் தான் ஷ்ரேயஸ் ஐயர் தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் டு லீட் 3 டிஃப்ரெண்ட் டீம். கேக்காருக்கு கப்பு வேறு ஜெயிச்சு கொடுத்தாரு போன வருஷம். அது மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸுக்கு விளையாண்டார். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் 3வது ஆச்சு. இன்னொரு ரெக்கார்டு இருக்குது ஷ்ரேயஸ் ஐயருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டன் டு பி ரிலீஸ்ட் ஆஃப்டர் வின்னிங் த கப். ஆமாம், கப்பு ஜெயித்த உடனே இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேஆர் நீ கிளம்பு வேணான்ட்டு. ஆமாம், போன வருஷம் இவர் தானே கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் இது என்ன தியரின்னு எனக்கு தெரியல, என்ன ரீசன்னு, வில் சி. அண்ட் இவர் ஒன்லி கேப்டன். இவர் சப்போஸ் இந்த வாட்டி கப்பு ஜெயிச்சான்னு வச்சுங்களேன் பஞ்சாப் கிங்ஸுக்கு, நம்ம ஷ்ரேயஸ் ஐயர், யூ வில் பி த ஒன்லி கேப்டன் டு லீட் 2 டீமை கப்பு ஜெயிக்க வைக்கிறது. எஸ், போன வருஷம் கேஆர் ஜெயிக்க வச்சார். இந்த வாட்டி ஜெயிக்க வச்சிட்டாருன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்க வச்சிட்டாருன்னா 2 டிஃப்ரெண்ட் டீமுக்கு கப்பு ஜெயிச்ச கொடுத்த ஃபர்ஸ்ட் பெருமை இவர் கிடைக்கும். ஆனால் இவருக்கு ஒரு போட்டி இருக்கார். அந்த போட்டி யார்? மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் ஜாலியாக ஆடுவீங்க. ஹார்திக் பாண்டியாவுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆமாம், குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு வாட்டி கப்பு ஜெயிச்சிட்டார் கேப்டனா. இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சாங்கன்னா அவர் கை தூக்கி விடுவார். பிக் பாஸில் கமல் கை தூக்குவார் ஃபைனலில், நீ நான் வின்னரீஸ் அப்படின்னு. ரைட், பாப்பா யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு. ஷ்ரேயஸ் ஐயர் முதலையே ஒன்லி கேப்டன் டு லீட் 2 டீமை ஃபைனல் கொண்டு போனார் கேப்டனாகவே. ஆமாம், ஒன்று வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் 2020 துபாயில் நடந்துன்னு நினைக்கிறேன். ஃபைனல் தோத்தாங்க. அதுக்கு அவர் தான் கேப்டனாக இருந்தார். அப்புறம் போன வருஷம் கேஆர் கேப்டனாக இருந்து SRH ஜெயிச்சாங்க சென்னையில் 2024 கப்பு. ஸோ 2 வாட்டி ஃபைனலுக்கு 2 டிஃப்ரெண்ட் டீமு கொண்டு போயிருக்காரு. இப்போ 2 டிஃப்ரெண்ட் டீமுக்கு கப்பு ஜெயிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி. ரைட், இந்த 16 கேப்டன் சொன்னல, எனக்கு தெரிஞ்ச சில கேப்டன்லாம் கடக்கடன்னு சொல்கிறேன். இந்த கேப்டனாக விட்டுருந்தேன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். பஞ்சாப் கிங்ஸ் இது வரைக்கும் இந்த கேப்டன்கள் 1 மேட்சோ 10 மேட்சோ 20 மேட்சோ கேப்டன் இஸ் கேப்டன். யுவராஜ் சிங், சங்ககாரா, ஆடம் கில்கஸ்ட், ஜார்ஜ் பெய்லி, டேவிட் மில்லர், நம்ம முரளி விஜய், அப்புறம் மேக்ஸ்வெல், ரவி அஸ்வின், நம்ம ரவி அஸ்வின், KL ராகுல்,
அண்ட் மயங்க் அகர்வால், ஷிகர் தவான், போன வருஷம் தான் சாம் கரன், ஜிதேஷ் சர்மா 3 கேப்டன். இவங்கெல்லாம் ஏற்கனவே கேப்டனாக இருந்தவங்க. பிளேயர் லிஸ்ட்டு போட்டால் ஒரு 50 லிஸ்ட் இருக்கும். பெரிய பெரிய பிளேயராக விளையாடுது. கிறிஸ் கெயிலேருந்து கணக்கு எடுத்திங்கன்னா ரைட். இப்போ இவ்வளோ கேப்டன் நினைக்காதீங்க. இன்னும் 2 டீம் இருக்குது. அவங்களுக்கும் 14 கேப்டன் நினைக்கிறேன். நான் எண்ணி பார்த்ததில்ல. ஒன்று டெல்லி கேபிட்டல்ஸ், இன்னொன்று SRH. இது வரைக்கும் விளையாண்ட 17 சீசனில் 14 கேப்டன் நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள். ரைட், இவங்க டீம் ஒரு கிளான்ஸ் அப்படியே டக்குன்னு பார்த்துருவோம். அண்ட் டீட்டெயிலாக நான் பிளேயிங் லெவலில் பொறுமையாக எடுத்து வரேன். டைம் இருக்குன்னு 2 மாதம். இவங்க ஸ்குவாடு 25 பிளேயருங்க. அதில் 9 ஆல்ரவுண்டர் அண்ட் 8 பேட்ஸ்மேன், அப்புறம் 8 bowler. ஸோ 25 ஆயிடுச்சா. அந்த 8 ஓவர்சீஸ் பிளேயரை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதில் ஜோஸ் இங்கிலீஷ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ ஜான்சன், உமர் ஜாய், ஆரோன் ஹார்டி, அவர் ஒரு ஆல்ரவுண்டரு, பேட்டிங் ஆல்ரவுண்டரு. அப்புறம் லோக்கி ஃபர்கூசன் அண்ட் சேவியர் பேர்டேட், அவர் ஒரு ஃபாஸ்ட் bowler. இதில் ஒன்று பாயிண்ட் டு பி நோட், இந்த 8ல் 4 பேர் ஆஸ்திரேலியன். இப்படிப்பா 4 பேர் இவங்க ஆஸ்திரேலியன் வந்தான்னு கேட்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்ல நல்ல பிளேயர் தான். கோச் பாண்டிங் ஆச்சா வராமல் எப்படி? கோச் பாண்டிங், ரிக்கி பாண்டிங், டெல்லி ஊட்டிங் வந்தார்ல. ஸோ இப்போ ஷ்ரேயஸ் ஐயர் கேப்டன். பிளேயரை பார்த்துருவோமா? ரைட், ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஷ்ரேயஸ் ஐயர், அப்புறம் நெஹால் வதேரா, சுஷாந்த் சிங், இவங்களாம் பேட்டிங் பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஆல்ரவுண்டர் தான் முதல்ல சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஆல்ரவுண்டர், மோஸ்ட்லி ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர். மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல் பற்றி சொல்ல வேணாம், தே ஆர் வெரி குட். bowler நல்ல bowlers சேர்த்துருக்கோம். ஸ்பெஷலி ஹர்ஷதீப் சிங், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler. அதே மாதிரி சால், யுவேந்தர் சால். RCB பண்ண தப்பு, லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஆல்வேஸ் விக்கெட் டேக்கர்ஸ். சால் இருக்கார். அப்புறம் குல்தீப் சன், குட் ஃபாஸ்ட் bowler. யஷ் தாக்கூர், குட் ஃபாஸ்ட் bowler. தே ஹேவ் குட் ஃபாஸ்ட் bowling யூனிட் ஆல்சோ. அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் ஆல்சோ வெரி குட் அட்டாக்கிங் பிளேயர். அப்புறமா நிறையா உமர் ஜாய், இல்லை இவங்களுமே ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான். பாப்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க என்னன்ட்டுன்னு. அவங்கள மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு. நீங்கள் இந்த டீமே எத்தனாவது வருவாங்க? போன சீசன் எப்போ வந்தாங்கன்னு சொல்ல மறந்துட்டேன். 9th வந்தாங்க. அதில் ஒரு ஜாலி அவங்களுக்கு. திரும்பி பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் இருந்தது. அப்பா நம்ம லாஸ்ட்டில் இல்லைப்பா லிஸ்ட்டில் அப்படின்னு ஒரு ஜாலி. ஆமாம், 5 வின்னு 9 லாஸ் இவங்க. பஞ்சாப் கிங் 9th. அதனால தான் ஏகப்பட்ட சேஞ்ச். இப்போது பார்க்கலாம் கொம்பளை பண்ணாத வரைக்கும் பாண்டிங் பண்ணி காட்டுறாரான்னு. உங்களை கருத்து சொல்லுங்கள். பொறி பார்த்த நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.